நிகிதா, வணக்கம் நிகிதா. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த அத்திமாஞ்சேரிப்பேட்டை கிராமத்தில் வசிக்கும் ஆசிரியர் ராமு என்பவரது மகன் மணி பட்டதாரியான இவர் அரசு தேர்வுக்கு படித்து வருகிறார். இவருக்கும் திருமணம் செய்ய ஆந்திர மாநிலம் நகரி அருகில் உள்ள சிந்தாலாப்பேட்டை பகுதியை சேர்ந்த பாண்டுரகன் மகள் சந்தியா பட்டதாரியான இவரை திருமணம் செய்ய இரு வீட்டார் சம்மதத்துடன் பத்திரிகை அளிக்கப்பட்டு அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை, ஆந்திர மாநிலம் பல்ஜி கண்டிகை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான மண்டபத்தில் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பார்த்தோம்னால் மணமகள், அவரது பெற்றோர் ஆகியோர் மணமகன் மணி வீட்டில் இன்று தங்கியுள்ளனர். இந்நிலையில் பார்த்தோம்னால் இன்று இரவு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக சந்தியா குளித்துவிட்டு வர, அதாவது குளியலறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. வெகு நேரமாகியும் சந்தியா வெளியே வராததால் பார்த்தோம்னால் அவரது குடும்பத்தார் போயிட்டு அந்த பாத்ரூம் கேட் கதவை தட்டியிருக்கிறார்கள். அப்படியும் திறக்கப்படாததால் உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது சந்தியா இறந்து இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே பார்த்தோம்னால் பொதட்டூர்பேட்டை போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு விரைந்து வந்த போலீசார் மர்மமான முறையில் இறந்து கிடந்த அந்த மணப்பெண் சந்தியாவை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக திருத்தணி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பார்த்தோம்னா இன்றிரவு மணமகன் வரவேற்பு, நாளை திருமணம் என்று இருந்த நிலையில் மணமகள் மர்மமான முறையில் குளியலறையில் உயிரிழந்துள்ள சம்பவம் பார்த்தோம்னால் திருத்தணி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மோகன்.